ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம ஜிடி ஃபுட்ஸில் இப்போ முந்திரி ஆர்டர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எல்லா ஊருங்களுக்குமே நான் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த டைட்டிலில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கம்மியாக நீங்கள் வந்து முந்திரி பயிர் வாங்க முடியாது. இப்போ சாதாரணமாக கடைங்கள்லே ஒரு சாதா பயிரே வந்து ரூ. 1000 விற்கிது. கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் ரூ. 1500 போல் விற்கிது. நானுமே நிறைய செக் பண்ணி பார்த்துருக்குறேன். நாங்கள் வடலூரில் இருக்கிறோங்கிறது நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வடலூர் பார்த்திங்கன்னா பண்ருட்டி பக்கமே தான். வடலூர் பண்ருட்டி எல்லாமே ஒரே இடம் தான். நிறைய பேர் பண்ருட்டி முந்திரி பயிர்னு சொல்லும்போது வடலூரில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குவீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பண்ருட்டி வடலூர் இது எல்லாமே முந்திரி பயிர் ஏரியா தான். பலாப்பழம் காய்க்கக்கூடிய ஏரியாங்கள் தான். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம இப்போ சேலம்னா சேலம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சேலம்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற ஊருங்க இருக்கிற மாதிரி பண்ருட்டி வடலூர் எல்லாமே ஒரே இதுதான். பக்கம் பக்கம் தான். ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் ட்ராவல் அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே ஏரியாவிலுமே முந்திரி கம்பெனிலேருந்து முந்திரி மரத்துலேருந்து முந்திரிங்க அசால்ட்டாக காய்க்கக்கூடிய இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாங்கள்லையுமே இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாங்கள்லையுமே பார்த்திங்கன்னா முந்திரி உடைக்கிறது, ரெடி பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டுருக்குறோம். இப்போ எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்திங்கனாவே முந்திரி ஏற்றுமதி பண்ணுறது, இந்த மாதிரி அதை எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக பண்ணுறது, இது எல்லாமே இப்போ எங்கள் லைன்லேயுமே எங்கள் சைட்லேயே அவ்வளோ பேர் முந்திரி பிஸ்னஸ்ஸு. இப்போது எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா முந்திரி உடைக்கிறது, முந்திரி கொட்டை மொத்தமாக இறக்கி உடைக்கிறது, இது எல்லாமே இப்போ எங்கள் வீட்டு மாடியிலே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் மாடி வீணாக போய்டும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மாடியில் பண்ணுறதை அப்படியே விட்டுட்டோம். மற்றபடி இந்த முந்திரி உடைக்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு இடங்களில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு முந்திரி பயிர் வேணும் அப்படின்னா மொத்தமாகவும் கிடைக்கும், சில்லறை விலையிலையும் கிடைக்கும். என்ன ஒன்றுனா நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது ஒரு ரேட் இருக்கும், சில்லறையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது ஒரு ரேட் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே ரேட் வந்து தர முடியாது. மொத்தமாக கொடுக்கும்போது நம்ம வந்து ரேட் வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கொரியர் சார்ஜ் எல்லாமே கஸ்டமருக்கு வந்து கொடுக்குற சார்ஜில் நானே கொஞ்சம் கொரியர் சார்ஜ் போட்டு தான் கட்டுறேன். அந்த மாதிரி தான் நான் வந்து கொரியரும் அனுப்பி விட்டுருக்கிறேன். உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் நான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் உங்களுக்கு இந்த பார்சல் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்து விட்டுருவேன். நீங்கள் முந்திரி பயிர் கடை யூஸுக்காக வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டு யூஸுக்காக வாங்கினாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு வேணும் அப்படின்னாலும், இல்லை 1 கிலோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரினாலுமே சரி, தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து என்கிட்ட கிடைக்கும். பெரிய பயிர், சின்ன பயிர், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா முந்திரி பயிர் சம்மந்தமான எல்லாமே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னால் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நான் போடுறதில்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வீடியோ சேனலில் கொடுத்துட்ருக்குறேன். இது இல்லாமல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் போட்ட அன்றைக்கே பார்சல் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுருவோம். கொரியர் வந்து உங்களுக்கு 1 இல்லைன்னா 2 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் கிடச்சிரும். உங்களுக்கு முந்திரி பயிர் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி இருக்கும், எப்படி வேணும், இந்த எல்லாமே வந்திங்கன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வாட்ஸ்அப்லேயே வந்து சொல்லிவிடுவேன். நெய்யும் இருக்குது, பசு நெய் நம்மக்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. தேவைங்கிறவங்க சொல்லுங்கள். ஜிடி ஃபுட்ஸில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத மெசேஜ் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்புறம் முந்திரி பயிரோட சீசன் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏற ஆரம்பிச்சிடும். அதிகமாக குவான்டிட்டியில் வாங்கி வச்சுக்கணும், இல்லை தேவைக்கு நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு சரியான நேரம். ஏன்னா இப்போவே பயிரோட விலை வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. 20 ரூபா 30 ரூபான்னு அந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் முந்திரி பயிரோட விலை எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்றைக்கி கேட்குற ரேட்டுக்கும் இன்னும் 1 வாரம் கழித்து கேட்டிங்கனாவே ரேட்டு ஏறிடும். ஏன் 1 வாரம் மறுநாளே ரேட்டு ஏறிட்டு இருக்குது. இப்போ நானே பார்த்திங்கன்னா பயிர் இன்னைக்கு ஒரு ரேட் சொல்கிறேன்னா நம்ம மறுநாள் ஒரு ரேட் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த பயிர் வாங்கி வச்சா உடனே கெட்டு போயிடும், வீணாக போயிடும் அப்படின்னு வந்து நினைக்கவே தேவையில்ல. 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் தாராளமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறீங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுட்டா அது மட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஃபுட் ஐட்டம் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறோம். அதுவுமே வந்து அவங்கவுங்க கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த முந்திரி பயிர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலர் வந்து லைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஒன்று கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா கலர் மெருகேற்றுறதுக்காக எந்த சுண்ணாம்பு, எந்த கெமிக்கல் எதுவுமே கலக்காமல் ஃப்ரெஷ்ஷான முந்திரி பயிர் அப்படியே பயிர் பறித்து அதை வந்து மெஷினில் போட்டு அதை ஹீட் பண்ணி அதை கட் பண்ணி எடுப்பாங்க. இதை அப்படியே நாங்கள் வந்து அனுப்பி விடுறோம். முந்திரி பயிரோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து எங்ககிட்ட இப்போ ஒரு 700 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கடையில் 1000 ரூபாய் விற்கும். அதில் வந்து இந்த
போர்மா பவுடர்னு சொல்லுவாங்க. பவுட்ரு, சுண்ணாம்பு எல்லாமே போட்டு தான் இதை வந்து வெள்ளையாக்குவாங்க. ஸோ ஒரிஜினல் முந்திரி பயிர் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கடைக்கு யாராவது முந்திரி பயிர் வாங்குவாங்க, ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மொத்தமாக வாங்கும்போது ரேட்டும் கம்மியாகும். நான் ஒரே பக்கெட்டில் போட்டு உங்களுக்கு பார்சலையும் நான் அனுப்பி விட்டுருவேன். ஸோ ஒரு நாளும் பார்சல் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கொரியர் பார்சல் எல்லாமே அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்னால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் நான் மெசேஜ் பண்ணுற சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஒரு மெசேஜும் வந்து நான் ரீப்ளை பண்ணுவேன். அதே போல் முந்திரி பயிர் ஹோல்சேல் ரேட்டுக்கு விசாரிச்சுட்டு நீங்கள் 1 கிலோ 2 கிலோ தான் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ரீட்டெயில் ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். இதில் எங்களுக்குமே நிறைய வந்து செலவுகள் இருக்குது. பார்சல் அனுப்புறது எல்லாமே சரி, இது டிரான்ஸ்போர்ட் செலவு, இது நாங்கள் வந்து தான் கொரியர் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து பார்சல் சர்வீஸ்லேயோ நாங்கள் வந்து போட முடியும். காலையில் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் பார்சல் போட்டு விட்டுருவோம். எங்ககிட்ட முந்திரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியும் இருக்குது, நார்மல் குவாலிட்டியுமே இருக்குது. எல்லா விதத்துலேயும் எல்லா ரகங்கள்லையுமே இருக்குது. உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். கஸ்டமருக்கு தேவை எந்த முந்திரி பயிர் கேட்குறாங்களோ அதுக்கு தான் நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். முந்திரி பயிர் மட்டும் இல்லை, நெய், சாக்லேட், டார்க் சாக்லேட்டு, சாக்லேட்டில் கஸ்டமைஸ்டாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதாவது லவ்வர்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி, கிஃப்ட் பண்ணுற மாதிரி, கப்புள்ஸ் கிஃப்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாக்லேட்ஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நல்ல பெரிய சைஸ் சாக்லேட்ஸுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜிடி ஃபுட்ஸில் நிறைய ஃபுட்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது. கஸ்டமைஸ்டாகவும் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் டைமாக வடலூரில் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸை சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அளவுக்கு ஆன்லைன்லேயுமே சரி, ஆஃப்லைன்லேயும் சரி, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டாகவும் நல்ல முறையில் கஸ்டமருக்கு திருப்தியாகவும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கும் வேணும்னா ஜிடி ஃபுட்ஸில் ஆர்டர் கொடுத்துருங்க.